77 ஆண்டு காலமாக இலங்கை நாடு வறுமையிலிருந்து மீளவில்லை. இன்றும் மிக மோசமான போஷாக்கின்மை சிறுவரிடம் காணப்படுகின்றது. ஆண் பிள்ளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு சொல்லி இந்த 19 வயதுக்கு உட்பட்டவர்கள் மத்தியிலாம் அதிகமாக இருக்கின்றது. வறுமை மிக மோசமாக இருக்கின்றது. கர்ப்பிணி தாய்மார்கள் மத்தியில் போஷாக்கின்மை இருக்கின்றது. ஆகவே இதை மையப்படுத்தி இந்த அரசாங்கம் முதலாவது கவனத்தை இந்த குறைந்த வருமான மக்களுக்கு நிறைய மானியங்களை வழங்குவதாக முடிவெடுத்திருக்கின்றது. அது அப்பட்டமாக தெரிகின்றது. அதை விட அரசாங்கத்தின் வகிபாகத்தை கொஞ்சம் கூடுதலாக அதிகரிக்க வேண்டும் என்பதில் இந்த அரசாங்கம் கவனமாக இருக்கின்றது. உதாரணமாக நெல் கொள்வனவு சந்தை, அந்த சபை ஊடாக பெருமளவான நெல்லை கொள்வனவு செய்து அரிசி தட்டுப்பாடு வராமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்று முயற்சிப்பதாக தெரிகின்றது. அந்த வகையில் பார்க்க போனால் பெரியொரு மாற்றத்தை வரவு செலவு திட்டம் தந்திருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த நாடு நெருக்கடியில் இருந்து அந்த நெருக்கடியை தணிப்பதற்கான நிறைய யோசனைகளை இந்த அரசாங்கம் முன்வைத்திருக்கின்றது. அதே நேரம் நீங்க சொல்லுவது போல கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை அந்த கட்சி கொண்டிருந்தாலும் இப்ப உங்களுக்கு தெரியும், தனியார் துறையை பொறுத்தளவில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப், அரசாங்கமும் தனியாரும் இணைந்து செல்லக்கூடிய வகையில சில முன்மொழிவுகளை இந்த வரவு செலவு திட்டத்தை காண முடிகின்றது. அது விமான நிலையங்களாக இருக்கலாம், துறைமுகம் எல்லாம் அபிவிருத்தி செய்வதற்குரிய கவனம் செலுத்தப்பட்டிருக்கின்றது. அதை விட டெவலப்மெண்ட் பேங்க், ஒரு அந்த உங்களுக்கு தெரியும், சிறு மற்றும் நடுத்தர தொழில்களை மேம்படுத்துவதற்கு ஒரு தனியான வங்கி அமைக்கப் போவதாக இந்த அரசாங்கம் சொல்லுகின்றது. மிக அதிகமான அளவில் அரசாங்க நிலத்தை தனியார் முதலீட்டுக்காக குத்தகைக்கு கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் முற்படுகின்றது. இதெல்லாம் கம்யூனிஸ்ட் சிந்தாத்தை இதுக்கு தாண்டியது. ஆகவே தனியார் துறைக்கும் ஓரளவு முக்கியத்துவம் கொடுத்தவர்கள் கொண்டு போக முற்படுவது தெளிவாக தெரிகின்றது. சில வழிகளில் அந்த கைத்தொழில் பூங்காக்களை பரந்தன் உட்பட அமைக்க இந்த அரசாங்கம் முற்படுகின்றது. ஆகவே பல்வேறுபட்ட அபிவிருத்தி திட்டங்களை முன்வைத்திருந்தாலும் மிகப்பெரிய பாய்ச்சலை செய்வதற்கு இவங்களுக்கு தடையாயிருப்பது ஒன்று நிதி வளம், அடுத்தது IMF உடைய அந்த வரையறைக்குள்ளே நிற்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது, செலவுகளை கடுமையாக குறைக்க வேண்டிய கட்டத்தில் இருக்கின்றது, வருமானத்தை அதிகரிக்க வேண்டிய கட்டத்தில் அரசாங்கம் இருக்கின்றது. ஆகவே இந்த ரெண்டையும் அவர்கள் அடைய முற்படும் போது அந்த இவர்கள் நினைத்தது போல மிகப்பெரிய சலுகைகளை, அபிவிருத்தி சார்ந்த சலுகைகளை, மிகப்பெரிய ஊக்குவிப்புகளை தொழில்துறைக்கு வழங்க முடியாமல் இந்த வரவு செலவு திட்டம் தடுமாறி இருக்கின்றது.